வணக்கம், வெல்கம் டு கௌரி சடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம கௌரி சடுப்பங்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு நாங்கள் ஒரு ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நாங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து நம்மளுக்கு இன்றைக்கி டெலிவரி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா சேஃப் பேக்கேஜிங்காக தான் நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து அடையும், நீங்களும் ஈஸியாக பார்க்கலாம். இப்போ நான் மேலே இருக்கக்கூடிய கவரை பிரிச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், 4 சைடுமே நல்லா சப்போர்ட் கொடுத்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேக்கேஜிங்கில் வரும்போது எந்த கீழே விழுந்தோ அது மாதிரி எதுவும் வதங்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. அது நல்லா வெயிட்டாக ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து நம்மளுக்கு வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு பர்னருக்குமே வந்து நம்ம மேலே தெர்மாக்கோல் வச்சு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பாருங்கள் பர்னர்லேயே வந்து இது மாதிரி இது வச்சுருக்காங்க. இப்படி வச்சுருக்கும் போது நம்மளுக்கு கீழே சிந்தினாலும் கீழே போகாது, ஈஸியாக நம்ம கழுவிக்கிறதுக்கெலாம் இருக்கும். இந்த பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லேயே, அதாவது பித்தளையிலே நல்லா செஞ்சுருக்காங்க. நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. எல்லாமே தனித்தனியாக வராமல் இது மாதிரி சேஃப்டியாக கட்டியிருந்தாங்க. இவங்க பேக்கேஜிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே அதோட பிளேஸை விட்டு ஆல்டர் ஆகாமல் நல்லா சேஃப்டியாக கட்டி வச்சுருந்தாங்க. பாருங்கள், ஸ்டாண்டுமே வந்து எல்லாமே ஒரே சைஸ் தான். இப்போ நம்ம கழுவு எடுத்தோம்னா கூட நம்ம எதுக்கு எது போடுறது அப்படின்றது யோசிக்க வேணாம். எல்லாமே ஒரே சைஸ் தான். எதுக்கு வச்சாலுமே அது கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த நாப்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஈஸியாக மூவபிளாக இருந்துச்சு, ரொம்ப லூஸும் இல்லாமல். இந்த கேஸ் டியூப்ஸ் வருவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இந்த சைடு நம்மளுக்கு எப்படி வேணுமே அட்ஜஸ்டபிளாக இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த சைடு வாட்டமாக இருந்தாலும் வச்சுக்கலாம், இப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம். இது ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பாருங்கள், ரொம்பவும் குவாலிட்டியாக இருந்துச்சு. ரொம்ப லைட்டாக தக்கையாக இல்லாமல் நம்மளோட அடுப்போட இது எல்லாமே வந்து சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது நம்மளுக்கு டபுள் டக்கர், அதாவது மேலே ஒரு சைடு கீழே ஒரு சைடு மாதிரி வச்சுருந்தாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி 2 அடுப்பில் வந்து நீங்கள் எதாவது பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா கூட பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வச்சு சமைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கை இப்படி வந்து ஈஸியாக தொலைவருக்கு, கையெல்லாம் சூடு இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி கோடு கோடாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம இப்போ கழுவிலாம் விட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம ஏன் இந்த கைத்தான் பிராண்ட் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு ஃபேன் வந்து கைத்தான் பிராண்ட். அது இன்னும் வரைக்குமே ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமும் கொடுக்காம. அதனால தான் நம்மளுக்கு இதுவும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நிறையா ரிவ்யூஸ் பார்த்தோம், அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இந்த பிராண்ட் வாங்கினோம். இது நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் அந்த கேஸஸ்லாம் வந்து ஈஸியாக அந்த டியூபோட மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரே ப்ராப்பராக நீட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அந்த லீக்கெல்லாம் ஆகாமல் நல்லா சீலிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. வாங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சு பார்க்குறேன். பாருங்கள், ஒவ்வொரு அடுப்பை இப்போ நம்ம பற்ற வைக்கிறேன். சூப்பராக எரியுது பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலே வந்து பெரிய சைஸ் அடுப்பு. மற்ற 2 வந்து மீடியம் சைஸ் இருக்கும், 1 வந்து சின்ன சைஸாக இருக்கும். நம்மளுக்கு இந்த 4 அடுப்பு வச்சது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காலையில் வந்து ஒர்க் போகிறவங்க, ஸ்கூலுக்கு கிளப்புறவங்க எல்லாத்துக்குமே வந்து செய்யறதுக்கு வந்து 4 இருந்தால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒர்க்லாம் முடியும். அதனால வந்து இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வாங்கி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரம்லாம் வைக்கிறேன். இப்போ இதுக்கும் வந்து கேப்பெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்காது. அதனால தான் அந்த ஒரு ஸ்டெப்பு மாதிரி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். பாருங்கள், தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா 4 இதுவுமே வந்து ஈஸியாக நம்மளுக்கு அட்ஜஸ்டபிளாக இருக்கும். ரொம்ப நல்லா எரியுது.
இது மாதிரி நீங்களும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் 2 இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டவ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.